வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னென்னா, நம்ம ஏரியாவில் மீன் விற்கிற தாத்தா ஒருத்தவங்க நம்மள்ட்ட ரெகுலராக அவங்களுக்கு காசு வைக்கிற பை தைக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பயுமே இந்த சுருக்கு பை, இந்த பேக்லாம் தைக்கும்போது சின்ன சின்ன கிளாத்து தைச்சி அதை வந்து பெரிய கிளாத்துக்கு வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பும்போது உள்பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கிளாத்தையும் எடுத்து மேலே டபுள் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிட்டு, அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் எல்லா கார்னரையும் எட்ஜஸையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுங்க. தையல் போட்டது கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக வாஷ் பண்ணுவாங்க. அதனால் தையல் சீக்கிரம் உடையும் பிரியும். ஸோ பேண்ட்டு கிளாத்து போட்டுட்டு 1, 2, 3, 4 தையல் கூட போட்டு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாதிரி இந்த கைப்பிடி பொறுத்தளவு அதே பேண்ட்டு கிளாத்து தைக்காமல் ஏதாவது காடாவில் சீரி மாதிரி நீட்டாக தைச்சி அதில் வச்சிங்க. ஏன்னா அவங்கள அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லாயிருக்கும். பேண்ட்டு கிளாத்தில் தைச்சிங்கன்னா ரஃப்பாக இருக்கும். இவ்வளோ தாங்க. தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம வெளில வச்சு தைச்சதெல்லாம் உள்ளே பிடிச்சி இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. அவங்க தேவையை தீர்ந்துருச்சு. நமக்கு ஒரு கடமையாக இருந்தது, தைச்சி கொடுக்காம ரொம்ப நாளாக இருந்தது, தைச்சி கொடுத்துட்டோம். நமக்கு சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஓகே, இதே போல் வேற ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.